ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எப்படின்னா மயோனஸ் எப்படி செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு 2 பூண்டு இஞ்சி சேர்த்து அடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சுகரு, லைட்டாக இனிப்புக்காக. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு, அதிகமாக பண்ணுறீங்கன்னா முட்டை அதிகமாக சேர்த்துங்க. நான் வந்து கம்மியாக தான் பண்ணுறேன், அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒயிட் கருவை மட்டும் எடுத்துப்பாங்க. நம்ம வந்து ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் மட்டும் எடுத்தோன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், மஞ்சள் கருவை சேர்த்தோன்னா கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். அவ்வளோதான். வேறு என்ன செய்யணும்? இதுங்க சீனி, உப்பு. அடித்தோம்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. உப்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஆயில் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் ஆயில் வந்து எப்படி ஒரு 100 ml 150 ml அது மாதிரி ஆயில் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அடித்தா கொஞ்சம் திக்காக வரும். பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு லைட்டாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஆயில் நம்ம சேர்க்க தான் அது கொஞ்சம் நல்லா திக்காக மாறும், தொட்டு திங்கிற பதத்துக்கு வந்துடும். இன்னும் வேறு ஏதாவது போடணும், அது லைட்டாக போடும். கத்தி இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது போதுமா? இது ஃபுல்லாக ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து அடித்து முடிச்சுட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஆனாலும் ஓரளவு நமக்கு திக்காக தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இந்த திக்கு போதும். இதில் போட்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். ஓகே மகளே, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.